அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைய சிந்தனையாக மனித நேயத்தின் தன்மையை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, இன்றைய உலகில் மனித நேயம் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. வள்ளல் பெருமான் கூறும் ஆன்மநேயம் செழித்து வளரும், உலகில் ஒற்றுமை ஓங்கும், வேறுபாடுகள் மறைந்து போகும், உலகெல்லாம் சகோதர நேயம் ஆன்மநேயமும் நன்கு தழைத்து வளரும். இதனையே வள்ளல் பெருமான் உலகம் தெளிவிய மனித நேயத்தை ஜீவ ஒழுக்கம் என்று பேசுகிறார். அதேபோல் உலகம் தழுவிய உயிர்குலம் அனைத்தையும், அதாவது ஈ முதல் எறும்பு கடை 84,100 ஜீவராஜிகள் அனைத்திடத்தும் நாம் அன்பு செய்தல் வேண்டும். ஆன்மநேயம் அதுதான் ஆன்மநேயம் ஆகும். மனித நேயத்தை சரியாக வளர்த்து கொண்டாலே ஆன்மநேயம் தானாகவே வந்துவிடும். மனிதநேய குறைபாடுகளுக்கு காரணம் கடவுளை எவ்வாறு வணங்க வேண்டும் என்ற வினாக்களுக்கு விடை கண்டோமேயானால் மேற்படி மனிதநேயம் வளர்ச்சி பெறும். சரி என்பர்களே, இறைவா, எனக்கு உன் அருள் வேண்டும், நான் என் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்றே வழிபட வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடு. கடவுளும் நீ உன் காணிக்கைகளை என்னிடத்தில் தர வேண்டாம், ஏழைகளிடத்தில் செய் என்றுதான் கூறுகிறார். மேலும் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் மனித நேயத்தை விழுங்கி விடுகிறது. அடுத்து தாம் எல்லோருடைய அறிவும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. மனிதர்கள் அறிவில் வித்தியாசப்படுகிறார்கள். ஜாதி, மதம், சமயம் போன்ற சூழ்நிலைகள் அதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவேதான் வள்ளற் பெருமான் உலக சமுதாயத்திற்கே ஒரு பொதுவான சன்மார்க்க பெரிய நெறியை அறிமுகப்படுத்தினார். விலங்குகள் ஒரே மாதிரி இருக்கிறது, ஏனென்றால் அதன் இயல்புகள் ஒரே மாதிரி இருக்கிறது. அவைகளிடத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது இல்லை. எனவே அன்பர்களே, நம் கடமையை சரியாக செய்தால் அதில் கடவுள் இருப்பார். நமக்கு எது வேண்டுமோ அதை தருவார். நாமும் இறைவா, எனக்கு எது வேண்டுமோ அதை தா என்றுதான் வணங்க வேண்டும். எனவே அன்பு நெஞ்சங்களே, கடமை பெரிது, அதிலேதான் கடவுளும் காரியப்படுவார். அன்புடன் அருட்பெரும் ஜோதி.